ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த மெயின் லீடை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்திருப்பா. இப்போவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவளை புகழ்ந்துக்கிட்டே இருக்கா. அவள் பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது பிரின்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா காதுலேயே வாங்க மாட்டான், கண்டுக்கவே மாட்டான். என்னடா அவன் சுத்தமாகவே கண்டுக்க மாட்டானே, இப்படியே போனால் எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு அந்த மெயின் லீட் பண்ண ஒரு ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா எடுத்து காட்டுறா. இது கூட இவ தான் பண்ணா, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது அவன் அப்படியே முரண்டு பிடிக்கிறானா, வாயிலே பார்த்திங்கன்னா திணிச்சு விட்டுட்ருக்கா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவர் பிரின்ஸு, அவர்கிட்ட ஏமா இப்படி நடந்துக்கிற. ஹீரோவும் பார்த்திங்கன்னா முழிக்கிறான், ஏன்டி என் வாய்க்குள்ள இப்படி திணிச்சு விடுற அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருக்குன்னு. நீலாம் மனுஷனா, உனக்கெலாம் ரசனை இருக்கா அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா இந்த தின்னு சொல்லிட்டு வாயில் அமுக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்கிறான், ஓகே இதெல்லாம் போதும், நம்ம ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன கேம் அப்படின்னா, ஏதோ ஒரு கிஃப்ட்டை பார்த்திங்கன்னா ஒளிய வச்சுருப்பாங்களாம், அதை கண்டுபிடிக்கணுமா. எல்லோரும் பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்கான். நானுமா விளையாடணும், நான் ஒரு பிரின்ஸ் இல்லை அப்படின்னு. இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணினா நீயுமே சாதாரண மனுஷன்தான், எல்லாத்துக்கும் பிறந்துற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் உனக்கும். ஸோ போய் கண்டுபிடிடா என்ன அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். எங்கிட்ட ஹீரோயினும் மெயின் லீடும் தான் வந்துட்டுருக்காங்க. அப்போது மெயின் லீடு சொல்லிட்டுருக்கா, ஹீரோ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு. அவன் ஒரு கிறுக்கு பையன் அப்படித்தான், ஆனால் நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ண உங்ககிட்ட நல்லா நடந்துப்பான். ஸோ அந்த குளத்துக்கிட்ட தான் அந்த கிஃப்ட்டை ஒளிய வச்சுருக்காங்க, அதை எடுத்து நீ எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிடு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவளை பார்த்திங்கன்னா அங்கேருந்து அமுச்சு வைக்கிறாங்க. பின்னாடியே 2 பொண்ணுங்களும் வராங்க அந்த சைடு. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் நான் அங்கிட்டலாம் தேடி பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லை, இங்கிட்டு போங்க அப்படின்ட்டு பற்றி விட்றா. இதை வச்சு பார்க்கும்போது இவ ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கா அப்படின்றது மட்டும் தெரியுது. அந்த டைம் அந்த ஃப்ரெண்டுக்கார வந்துட்டுருக்கான். என்ன எல்லாத்தையும் தப்பான வழியில் ஏதோ வழி நடத்துகிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நெளிஞ்சிக்கிட்டே இருக்கா. சரி நானும் இந்த சைடு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மெயின் லீடு போயிருப்பாள்ல, அந்த வழியாக போகும்போது அங்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, உங்களை ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கையை பிடிக்கும்போது இவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எங்கிட்ட அந்த மெயின் லீட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அங்கே கரெக்டாக ஹீரோவும் பார்த்திங்கன்னா வரான். இவனையுமே அவள் தான் ஏதோ மண்டையை கழுவி அமுச்சு வச்சாலா என்னன்றது தெரில. அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் அப்படியே உதிருது. என்னடா இது, இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு சீனில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குமே, அந்த மாதிரியில் வருதுன்ற மாதிரி பார்த்தா ஹீரோயினோட அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த பூவெல்லாம் தூவிட்டுருக்கா. எல்லாம் ஹீரோயினோட பிளான் தான் போல். மெயின் லீட் பார்த்திங்கன்னா அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா, அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா அப்போலாம் ஒன்றும் இல்லையே, இந்த பெட்டல்ஸ் எனக்கு அலர்ஜி, ரொம்பவே மூக்கெல்லாம் அரிக்கும் அப்படின்னு. யாரா அவன் சரியான கிறுக்கா இருப்பான் போல் அப்படின்னு அவள் பார்த்துட்ருக்கா. சரி நீ இங்கேருந்து கிளம்பு, நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லும்போது இவளுக்கு கோவம் வந்துடுது. இந்த மாதிரிலாம் என் பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து விறுவிறுன்னு போகிறா. போனவ பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் திரும்பவும் வந்துட்டுருக்கா. என்னன்னு பார்த்திங்கன்னா எலி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிளான் சொதப்பிச்சு அப்படின்னா 2வது பிளான் எலியை உள்ளே விட்டு அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒன்று நம்ம ஏற்படுத்திடணும், டச்சிங் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருப்பா போல். ஸோ அதே மாதிரி இவளும் பார்த்திங்கன்னா மிரண்டு போய் ஓடி வந்துட்டுருக்கா. இங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனோட தோளில் ஏறி நின்று ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இங்கிட்ட ஓடி வந்தவ பார்த்திங்கன்னா ஹீரோவை பிடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ விலகி போக ஹீரோ வச்சுருந்த வாளை எடுத்துக்கிட்டு இவ பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. அந்த பொண்ணு பார்க்குறா, அட பாவி, ஒரு பொண்ணு கீழே விழுக போகிறாளே, அவளை கொஞ்சம் பிடிப்போம் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல பேன் பார்த்துட்ருக்கேன் என்ன. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா தடுமாறி இருக்கும்போது இவனும் பார்த்திங்கன்னா கையை கொண்டு வரான். சரி நம்மளை தூக்கி தான் விட போகிறான்னு பார்த்தா அவனோட வாழை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறான். இவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா, இவன்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை சகதிக்குள்ளே புரண்டு எந்திரிச்சு சாரியெல்லாம் கேட்குது, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் வாழை தெரியாமல் உருவி நான் உள்ளே விழுந்துட்டேன்னு. அவன் என்னன்னா பொசுக்குன்னு அந்த வாள் எடுத்து மிரட்டிகிட்டு இருக்கான். இது எவ்வளோ சக்தி வாய்ந்த வாள் தெரியுமா, அதை அநியாயமாக இந்த சாக்கடையில் விழ வச்சுட்ட, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன்னு. இதை ஹீரோயின் பார்த்து ஆத்தாடி என்ன இவன் கத்தியெல்லாம் வச்சு மிரட்டுறானே, இவனை இவ கூட சேர்த்தே விட முடியாது போலேன்னு புலம்புறா. அதே சமயம் ஹீரோனோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நடுஜாமத்தில் எங்கேயோ வந்துட்டுருக்காங்க. அதான் இந்த குறி கோடாங்கிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க.
ஸோ இந்த அம்மா பார்த்திங்கன்னா, நான் 3 தருதலையை பெற்று வச்சுருக்கேன், ஒன்றுக்கு கூட கல்யாணம் ஆகலை, அது நடக்குமா நடக்காதான்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மந்திரம் போட அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ மலையில் ஒரு பையனை பார்த்துருப்பான்ல, அவன் கூட மலை ஆத்துமான்னு சொல்லியிருப்பான்ல, அந்த பையன்தான். அவன் பார்த்திங்கன்னா இந்த மந்திரவாதியோட உடம்புல புகுந்து நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும், நீ வந்துட்டு மனம் கலங்காமல் போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனாலும் இவங்கள நம்ம கோர்த்து விட்டே ஆகணும், கனெக்ஷனை ஏற்படுத்தியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா விடாப்பிடியாக இருக்கா. அதனால் இவ பார்த்திங்கன்னா இப்போ கையில் எடுத்துருக்கிறது அந்த ஆல்கஹால் தான். ஸோ இவ தான் பயங்கரமாக மிக்சிங்லாம் பண்ணி ரொம்ப கேரெல்லாம் ஆக்கி விடுவாள். அந்த வித்தையை தான் எடுத்து அப்படியே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கா. எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அங்கே தீயெல்லாம் பிடிச்சிருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்திங்கன்னா அந்த மெயின் லீடை தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோனை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பார்த்து பத்திரமா அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்காப்புல. அதாவது அந்த காமிக் புக்கில் நடந்திருக்கும்ல, அந்த விஷயங்கள் அப்படியே நடக்குது. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோவை போக போக பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அழகாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹீரோ சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, நீ நானும் தனியாக மீட் பண்ணுற சமயம் இப்படி அழகான ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் தெரியுது, எனக்குமே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்துட்ருக்கா. இப்போ எப்படி ஃபயர் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் கோர்த்து விடணும் அப்படின்றதுக்காக இவளே பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ணியிருந்திருப்பா. அதாவது ஒரு மரக்கட்டையை பார்த்திங்கன்னா வரிசையாக அடுக்கி வச்சு அதை வந்து விழுகாமல் ஒன்று ஒன்றா எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த கட்டையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி அவங்க நடந்துக்கிறணும், அப்படி இல்லைன்னா குடிக்கணும். ஸோ இந்த ட்ரூத் ஆர் டேரை தான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து விளாண்டுட்ருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயின் லீடு தான் அந்த கட்டையை எடுத்திருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு பண்ணியா மாறினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி எழுதியிருக்கு. இந்த கேள்வி ஹீரோவை பார்த்து கேட்குறா. அவன் என்னென்னா நம்ம ஹீரோனை பார்த்து அப்படிலாம் அவள் பண்ணியாலாம் மாற மாட்டான்ற மாதிரி சொல்லும்போது அவங்க 2 பேத்துக்கு பார்த்திங்கன்னா வாக்குவாதம் வந்துடுது. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஒரு வேளை பண்ணியாக மாறிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரெண்டும் பார்த்திங்கன்னா சண்டை போட, ஐயே இவங்களை கோர்த்து விட பார்த்தா இது 2 சண்டை போட்டு பிரிஞ்சிரும் போலையே அப்படின்னு. சரி அமைதியாக இருங்க, இப்போ நீ வந்துட்டு இந்த கட்டையை எடு அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா கட்டையை எடுக்கிறேன், அதில் வேறு கொஷின் தான் எழுதியிருக்கு. ஆனால் இவன் ஹீரோனை பார்த்து ஃபர்ஸ்ட் நீ யாரை கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். அட படுபாவி பயலை, எதுக்குடா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குற அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமாக ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா அப்பாவை தான் கிஸ் பண்ணேன், வேறு யார் கிஸ் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி சமாளிக்கிறா. இல்லைப்பா அன்னைக்கு நைட்டு ராத்திரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல வரும்போது இவன் நம்ம மானத்தை வாங்காமல் விட மாட்டான் போலையே அப்படின்ட்டு அப்படியே கையை வச்சு வாயை பொத்திக்கிட்டு இருக்காளா. அந்த மெயின் லீடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறவங்க 2 பேத்துக்குள்ளே என்னமோ ஒன்று நடக்குதுயா அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இல்லைம்மா நீ ஏதாவது பெட்டு ஏதாவது வளர்த்தினா அதுக்கு கூட ஃபர்ஸ்ட்டு கிஸ் கொடுத்துருப்பில்ல, அதை பற்றி கேட்க வந்தேன் அப்படின்னு. ஓ நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் இங்கிட்ட ஹீரோனோட வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த அசிஸ்டண்ட் வந்து அந்த கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்துடுறாரு. அதை பார்த்து ஹீரோனோட அம்மா வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்காங்க. இங்கிட்ட ஹீரோ என்னென்னா ஹீரோனோட கையை பிடிச்சி நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ தான் என்னோடய வருங்கால ஒய்ஃபுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவள் கதறிட்டுருக்கா, இல்லை இது உண்மை இல்லை அப்படின்னு. அந்த டைமு ஹீரோயின் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாள் அந்த ஆல்கஹால், அது எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக லீக் ஆகிட்டுருக்கு. இந்த மெயின் லீடுக்கு வந்துட்டு ஏதோ அலர்ஜி ஆகிருக்கும் போல் இந்த ட்ரிங்க்கெல்லாம் குடித்தது. ஸோ அவளுக்கு மூஞ்சி ஃபுல்லாக ரெட்டாக வர, ஐயையோ இவளுக்கு இப்படி அலர்ஜி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று எடுக்கும்போது தெரியாமல் அங்கே இருந்த கேண்டிலை தட்டி விட்டுருந்துருப்பா. அதனால தான் ஃபயரே ஆகியிருந்திருக்கும். ஸோ எப்படியோ ஹீரோயினை வந்து காப்பாற்றி அவன் தனியாக கூட்டு வந்திருப்பான். இதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா ஹீரோயினை அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடறான். ஓப்பனாக அவங்க அப்பாக்கிட்டே கேட்டுறான், இந்த மாதிரி நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, எனக்கு வந்துட்டு இனி 3 பசங்க இருக்கானுங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசணும் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கானா. சரி என் பொண்ணுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்போன்னு அவட்ட கேட்கும்போது அவளுக்கு பார்த்திங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரில.
ஹீரோ வந்து இவளை காப்பாற்றினது அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனால் அவன்கிட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்க்குறாரு, சரி என் பொண்ணு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கா, அவள் தெளிவானதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறலாம் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். நாங்கள் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா இருந்தோம், அதுவும் நான் வேணான்னு சொல்ல உங்கள் பொண்ணு தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன வலுக்கட்டாயப்படுத்தி என் கூட ஒன்றா இருந்தா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னடா மானத்தை வாங்குகிற போதும் நிறுத்துடா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்க பொண்ணை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்துட்டு என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்னு. உங்கள் பொண்ணு நானும் ஒன்றா இருந்திருக்கோன்னு சொல்லியுமே நீங்கள் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அரண்மனை, இந்த அரசியல் இதுக்குள்ளெல்லாம் என் பொண்ணு சிக்கி சின்ன பின்ன ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உன்னால் என் பொண்ணுக்கு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கிட்ட இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா இல்லை. ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கான். என்னோட முடிவு இதுதான், பொண்ணை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஹீரோனும் பார்த்திங்கன்னா ஹீரோவை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கா. சார் நமக்காக எவ்வளவோ பண்ணா, ஆனாலும் இப்படி அசிங்கப்பட்டானே அப்படின்னு. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா 3 புள்ள பூச்சிங்களை கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கடா, இன்னி ஒரே மாதத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி இங்கேருந்து ஓடி போயிடணும், அப்போ தான் நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கவன் அவ்வளோதான், எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிருவேன்னு அவங்க எல்லோரும் மிரண்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நாங்கள் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு சொன்னதே இந்த 3 பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் என் பொண்ணுக்கு வந்து கல்யாண பேச்சே எடுப்பேன்னு சொல்லியிருந்திருப்பார். அதுக்கான ஒரு ரூட்டை தான் ஹீரோ பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிகிட்ருக்கான். எங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலை குனிஞ்சு உட்காந்துட்ருக்கா. நம்ம பண்ண விஷயத்துக்கு நம்ம அம்மா நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா டெரராக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட போய் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வான்றாங்க. போச்சுடா, நம்மளை வந்து குத்தி கொலை பண்ண போகிறாங்க போல். இட்ஸ் ஓகே, இதையும் நம்ம ஏற்றுப்போம். அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணதை விட நம்ம செத்து போகிறதே மேலே அப்படின்ட்டு இவ சாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கா. ஆனால் அந்த அம்மா பார்த்திங்கன்னா நீ பண்ண தப்புக்கு நான் வந்து உன் முடியை தான் வெட்ட போகிறேன் அப்படின்ட்டு முடியை வந்து கட் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு பெண் தானே, முடின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. ஸோ அதை கட் பண்ணவும் இவங்களுக்கு மனசு வரமாட்டுது. ஹீரோயின் என்னன்னா முடியை தூக்கிட்டு, அம்மா கட் பண்ணுங்கம்மா, கட் பண்ணுங்க, நான் பண்ண தப்புக்கு இதம்மா எனக்கு ஒரு தண்டனை, அப்போதாம்மா அந்த பிரின்ஸுமே என்னை கல்யாணம் பண்ண ரெடியாக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்தம்மா பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை நீ கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இவ ஷாக் ஆகும்போது, ஆமாம் நான் தான் உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு அழகான ஒரு பையனை கல்யாணம் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை, அது நடக்கல. ஆனால் உன்னோட வாழ்க்கை அப்படி கிடையாது. ஹீரோ எவ்வளோ அழகாக இருக்கான். ஒரு வேளை அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்தாலும் அந்த அழகான மூஞ்சியை பார்த்து அந்த சண்டை வந்து சுமூகமாக முடிஞ்சிடும். நீ கொஞ்சம் காமாவ, ஸோ நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவ ஷாக் ஆகிற, என்ன அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா எப்படி இருந்தது, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.